உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மாவீரன் மல்லை சத்யா, சேனாதிபதி சத்யா, போ போ ஒழிஞ்சு போ என கட்சி கொடியை தலையை சுற்றி வீசி எறியும் இவர்கள் அனைவரும் மதிமுகவில் இவ்வளவு காலமும் மல்லை சத்யாவுக்காக மட்டுமே பயணித்தவர்கள். அவரே வெளியேற்றப்பட்ட பிறகு எங்களுக்கு என்ன வேலை என்பதே இவர்களின் ஆதங்கம். வாரிசு அரசியலால் தனக்கு வாய்ப்பு பறிபோனதாகவும் தாம் இடையூறாக இருப்பேன் என்றெண்ணி திமுகவிலிருந்து தான் வெளியேற்றப்பட்டதாகவும் மேடைக்கு மேடை கண்ணீர் விட்டார் வைகோ. அதன் பிறகு வாரிசு அரசியல் என்ற வாடையே இருக்காது என சூடம் ஏற்றாமல் சத்தியம் செய்து மதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் சத்தியமெல்லாம் சர்க்கரை பொங்கல் என்பது போல கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு தனது மகன் துரை வைகோவை முதன்மை செயலாளராக கொண்டு வந்தார் வைகோ. அப்போதிலிருந்தே பல நிர்வாகிகள் மதிமுகவிலிருந்து வெளியேறினர். ஆனால் வைகோவின் தளபதி என சொல்லப்பட்ட மல்லை சத்யா கட்சிக்குள் இருந்து கொண்டேதான் தனது எதிர்ப்பை பதிவு செய்தாரே தவிர கட்சியை விட்டு வெளியேறவில்லை. இந்த நிலையில் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டதாக வைகோ கூறியதோடு கட்சியிலிருந்தும் மல்லை சத்யாவை நீக்கினார். உலகமே அழிந்தாலும் வைகோ கைவிட மாட்டார் என நம்பினேன். ஆனால் தனக்கு துரோகி பட்டம் கட்டி வெளியேற்றியதுதான் தாங்க முடியவில்லை என மல்லை சத்யாவும் தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மல்லை சத்யாவை துரோகி என வைகோ கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகர மதிமுகவினர் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் கார்களில் இருந்த அக்கட்சி கொடியை அகற்றி தலையை சுற்றி வீசி எறிந்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். மல்லை சத்யா, மாவீரன் மல்லை சத்யா, சேனாதிபதி சத்யா. பின்னர் பேசிய அவர்கள் 32 ஆண்டுகள் மதிமுகவிற்காக உழைத்தவர் மல்லை சத்யா. அவரை துரோகி என கூறியதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மல்லை சத்யாவை மாத்தையாவோடு ஒப்பிட்டு கூறிய பிறகு ஒரு நிமிடம் கூட கட்சியில் இருக்க விருப்பமில்லை எனவும் கோந்தளித்தனர். தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக சொந்த கட்சியை அழித்து தன் மகனுக்கு மகுடம் சூட்டி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட மல்லை சத்யா அவர்களை மாத்தையாவோடு ஒப்பிட்டு துரோகி பட்டம் கட்டியதால் இனி ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியில் பயணிக்க எங்களுக்கு மனமும் இல்லை, மனமும் வரவில்லை. ஆகையால் அந்த கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் விலகுகிறோம். வைகோவுக்காக மதிமுகவில் பயணித்தோம் என்று அவர் நினைத்தாரா? இல்லவே இல்லை. மல்லை சத்யாவுக்காகத்தான் பின்னால் நின்றோம் என கூறிய அவர்கள் தனது மகனை கட்சிக்குள் கொண்டு வருவதற்காக மல்லை சத்யாவுக்கு துரோகி பட்டம் கட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினர். வைகோவை பார்த்து நாங்கள் பயணிக்கல, மல்லை சத்யா முகத்தை பார்த்து தான் அவரோட அன்பால தான் நாங்கள் இவ்வளோ இளைஞர்களும் அவர் பின்னாடி நாங்கள் இருந்தோம். 4 ஆண்டு காலமாக இந்த கட்சியிலே வராமல் திடீர்னு வந்து எம்பி சீட்டு அவருடைய மகனுக்கு கொடுத்து ஒட்டு மொத்தமாக துரோகி பட்டத்தை கட்டி வெளியேற்றி இன்றைய வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டாரு. அவரை துரோகின்னு சொன்னதுனால எங்கள் மனம் ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இதனிடையே சென்னை எழும்பூர் மதிமுக தலைமை அலுவலகத்தில் இளைஞர் அணி நிகழ்வு நடைபெற்றது. இதில் பேசிய மதிமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ரத்தினசாமி நம்மிடமிருந்த கழிசடைகளை சுத்தம் செய்து புண்ணியாதானம் செய்து நடத்தும் முதல் நிகழ்ச்சி என கூறினார். மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டதை தான் ரத்தினசாமி அவ்வாறு கூறினார் என்பது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.